ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் வாய்ஸ் ஆஃப் கேலக்ஸி. இன்றைய கதையை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்குறோம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க இன்றைய கதைக்கு போகலாம். என் நேரம் என புலம்பிக் கொண்டே அங்கும் இங்கும் பதட்டத்துடன் கலைந்திருந்த பொருட்களை எல்லாம் சரி செய்து கொண்டிருந்தாள் ஸ்ரீ. மொபைல் இருக்கா? இருக்கு. ட்ரெஸ், சார்ஜர், புக், கேமரா, ஓகே, எல்லாமே இருக்கு. பர்ஃபெக்ட் என தனக்குத்தானே பேசிக்கொண்டு எல்லாவற்றையும் பேக்கிங் செய்து கொண்டிருந்தாள். ஆனால் இதை எதையுமே கண்டு கொள்ளாமல் படுக்கையில் இருக்கும் அனைத்து தலையணைகளையும் காதில் வைத்து மூடிக்கொண்டு ஆழ்ந்த உறக்கத்தில் உறங்கிக் கொண்டிருந்தாள் ஸ்ரீயின் தோழி. மாயா, நேரமாச்சு, கமான், இன்னும் எவ்வளவு நேரம் இப்படி தூங்கிட்டே இருப்ப என ஸ்ரீ அவளை உலுக்கினாள். இன்னும் ஒரு நிமிஷம் பிளீஸ் என்று தூக்கத்தில் கூறிக்கொண்டே மறுபக்கம் திரும்பி படுத்துக் கொண்டாள் மாயா. ஸ்ரீயும் மாயாவும் உயிர் தோழிகள். சமீபத்தில் தங்களது கல்லூரி தேர்வு முடிந்ததை ஒட்டி ஒரு வாரம் விடுமுறை விடப்பட்டிருந்தது. இவர்கள் இருவரும் ஹாஸ்டலில் தங்கி படிப்பதனால் இம்முறை விடுமுறைக்கும் தங்களது வீடுக்கு செல்லாமல் வெளியில் எங்கேயாவது சுற்றுலா போல் செல்லலாம் என முடிவெடுத்திருந்தனர். ஸ்ரீ எதிலும் சரியாக நடந்து கொள்ளுபவள், ஆனால் எதிலும் உடனே ஐயம் கொள்ளுவாள். ஆனால் மாயாவோ ஸ்ரீக்கு முற்றிலும் மாறுபட்டவள். எதிலும் கவனத்துடன் செயல்பட மாட்டாள். எந்த ஒரு விஷயத்திலும் பெரிதாக அக்கறை எடுத்துக்கொள்ள மாட்டாள். அதே போல மிகவும் மனதைரியம் கொண்டவள். இதுவரை இறுதியாக எப்பொழுது பயந்தாள் என்பது அவளுக்கே நினைவில் இருக்க வாய்ப்பில்லை. போச்சு, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கிளம்பிட்டாங்க. இனி நம்ம தனியா கார் அரேஞ்ச் பண்ணி இடையில தான் அவங்களோட ஜாயின் பண்ணிக்கணும் என ஜன்னல் வழியாக பார்த்து கொண்டே புலம்பினாள் ஸ்ரீ. ஆனால் இதையும் மாயா காதில் வாங்காமல் தூங்கிக் கொண்டிருந்ததை கண்டவுடன் ஸ்ரீ மிகவும் கோபமடைந்து மாயாவின் அருகில் சென்றாள். என்னால் நம்பவே முடியல. எப்படி இங்க நான் ஒருத்தி கத்திக்கிட்டு இருக்கேன், அந்த பக்கம் 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா அலாரம் அடிச்சுக்கிட்டே இருக்கு. உன்னால மட்டும் எப்படி யாரோ பக்கத்துல உட்காந்து தாளாட்டுற மாதிரி தூங்க முடியுது? படுக்கையிலிருந்து மெதுவாக தன் தலையை தூக்கி அலாரம் கூட 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை தான் கத்துது. நீ ஏன் இப்படி கேப் விடாம கத்துற என்று சிரித்து கொண்டே ஸ்ரீயை பார்த்து கூறினாள். ஸ்ரீக்கு கோபம் தலைக்கேறியது. சரி, நம்ம போக வேணாம். இல்ல இல்ல, நீ வேணா போ, உன்னை போக கூடாதுன்னு சொல்ல நான் என்று ஸ்ரீ கூறிக்கொண்டிருக்கும் போதே மாயா சட்டென்று எழுந்தாள். என் நேரம் என்று போர்வையை படுக்கையின் மீது வீசிவிட்டு விரைவாக குளியலருக்கு சென்று கதவை தாளிட்டு கொண்டாள். சிறிது கோபம் போல் காணப்பட்ட ஸ்ரீ மாயா குளியலறைக்குள் சென்ற பின் மெதுவாக எழுந்து அருகில் இருந்த கண்ணாடியின் முன் நின்று கொண்டு என் நேரம் என்று மாயா போல் பாவனை செய்து கண்ணாடியை பார்த்து குலுங்கிக் கொண்டே சிரித்தாள். இன்னும் ஆக்டிங்கை இம்ப்ரூவ் பண்ணணுமே, இருந்தாலும் உனக்குள்ள ஒரு திறமை இருக்கு ஸ்ரீ. மாயாவை கண்ட்ரோல் பண்றதுனா சும்மாவா? தலையை துடைத்து கொண்டே மாயா குளியலறையிலிருந்து வெளியே வந்தாள். கண்ணாடியின் எதிரே நின்று கொண்டிருந்த ஸ்ரீ ஒன்றும் நடக்காதது போல் வெறுமன பார்த்தாள். டாக்ஸிக்கு என்ன மாயா ஆரம்பிக்கும் போதே ஸ்ரீ பதில் கூறி முடித்தாள். சொல்லியாச்சு. மாயா ஸ்ரீயை கேலி செய்யும் வகையில் சிரித்தாள். என்ன என ஸ்ரீ சிடுசிடுப்புடன் வினவுவதைப் போல நடித்தாள். ஒண்ணுமில்லையே என புன்னகித்துக் கொண்டே தனது பேக்கிங் மேலேயே தொடங்கினாள் மாயா. டிங் டாங் என சுவரில் தொங்கவிடப்பட்டிருந்த கடிகாரம் 10 முறை ஒலித்தது. மணி 10 என்பதை செவிக்கு உணர்த்தியது. இருவரும் கடைசியாக அறையை பூட்டுவதற்கு முன் மழை வருவது போல மேகங்கள் இருட்டியதால் தங்களுடைய ரெயின் கோட்டை கையில் எடுத்துக்கொண்டு தோளில் பேக்கிங் செய்த பேக்கை போட்டுக்கொண்டு வெளியேறினர். எல்லாத்திலையுமே எடுத்துட்டியா, எதை மறக்கலையே என வெளியில் டாக்ஸிக்காக காத்து கொண்டிருந்த வெளியில் ஸ்ரீயை நோக்கி மாயா வினாவினாள். ஓ ஹலோ, உனக்கு 1 மணி நேரம் முன்னாலே நான் எழுந்துட்டேன். நீ ஏன் எல்லாம் எடுத்துக்கிட்டப்போ நான் எப்படி எதையாவது மறந்திருப்பேன் என ஸ்ரீ கூறிக்கொண்டிருக்கும் போதே மாயா ஸ்ரீ அறையிலேயே மறந்துவிட்டு போன அவனுடைய கைக்குட்டையை நீட்டினாள். அதை கண்ட ஸ்ரீ தான் மறந்ததை ஒப்புக்கொள்ளக்கூடாது என நினைத்து பேச்சை பிதற்றிக்கொண்டே மாயாவின் கையிலிருந்த கைக்குட்டையை பறித்தாள். நீ எடுத்து வந்திருந்தியா? நான் காணமேனு தேடினேன். அப்படியா என கேலி செய்யும் விதமாக ஸ்ரீயை பார்த்து சிரித்தாள் மாயா. உண்மையிலேயே மணி 10 தானா? ஈவினிங் 6 மணி மாதிரி இருக்கு கிளைமேட். இன்னும் இந்த டாக்ஸியையும் காணோம் என ஸ்ரீ பேச்சை மாற்றும் விதமாக தனது கை கடிகாரத்தை உற்று நோக்கினாள். கார் வருவதை போன்ற ஓசை கேட்கவும் இதோ வந்துருச்சு என தூரத்தில் வந்த டாக்ஸியை நோக்கி கை காட்டினாள் மாயா. மாயா ஸ்ரீ இருவருக்கும் ஜன்னல் ஓரத்தில் அமர்ந்து பயணம் செய்வது என்றால் மிகவும் பிடிக்கும். எனவே தங்களுடைய பைகளை நடுவில் வைத்துவிட்டு இருவரும் டாக்ஸியின் இரு ஓரங்களில் அமர்ந்தனர். மாயா தனது கைபேசி எடுத்து முகநூல் பதிவுகளை பார்த்து கொண்டே வந்தாள். திடீரென்று அவளுக்கு யாரோ அவளை கண்காணிப்பது போன்ற ஒரு உணர்வு. மெதுவாக தன் தலையை உயர்த்தி அருகில் திரும்பினாள். ஸ்ரீ மாயாவையே உரைத்து கொண்டிருந்தாள். என்ன என்று ஒன்றும் புரியாதவளாய் மாயா வினவினாள்.
நீ மொபைல தான் பார்த்துட்டு வரணும்னு நினைச்சினா எதுக்கு விண்டோ சைடு உக்காந்துருக்க? இல்ல தெரியாம தான் கேக்குறேன், நீ எதுக்கு தான் வர்ற என கோபமாக கூறினாள் ஸ்ரீ. ஆரம்பிச்சிட்டியா? இப்ப என்ன, நான் மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது அவ்வளவுதானே, இந்தா நீயே வச்சுக்கோ என தனது கைபேசியை ஸ்ரீயின் கையில் வைத்தா. ஸ்ரீ அந்த கைபேசியை வாங்கி கேமரா வைத்திருக்கும் தண்ணீர் புகா பையினுள் வைத்து பையை மூடினாள். நேரம் வேகமாகவும் அழகாகவும் நகர்ந்து கொண்டிருந்தது. இருவரும் மதிய உணவாக தயார் செய்து வைத்திருந்த பிரெட் மற்றும் ஜாமை டாக்ஸினுள் அமர்ந்து கொண்டே சாப்பிட்டனர். நேரம் கடந்தது. மாயா வெளியில் உள்ள மைக்கல்லை பார்த்து கொண்டே வந்தாள். உடனே தன் கைப்படத்திலையும் பார்த்தாள். மணி மாலை 3. மனதிற்குள் ஏதோ குழப்பம் தோன்றியது. 3 மணி ஆயிடுச்சு. இந்த டைமுக்கு போக வேண்டிய இடத்துக்கே போயிருக்கலாமே. ஆனா இன்னும் நமக்கு முன்னால போன ஃப்ரெண்ட்ஸோட வேன் கூட ரீச் பண்ணலையே என்ன? மறுபடியும் யாரோ தன்னை உற்று நோக்குவது போல ஒரு உணர்வு. ஆனால் இந்த முறை அது ஸ்ரீ அல்ல. ஸ்ரீ ஜன்னல் ஓரம் சாய்ந்தவாறே உறங்கிக் கொண்டிருந்தாள். மாயா மெதுவாக புன்னகைத்துவிட்டு நேராக திரும்பி கண்களை மூடும் தருணத்தில் அவளுடைய கண்கள் டிரைவர் முன்னே இருக்கும் அந்த கண்ணாடியை சந்தித்தது. அந்த டிரைவர் கண்ணாடியின் வழியாக தங்களை வழக்கத்திற்கு மாறான வழியில் கண்காணிப்பதை போல் உணர்ந்தாள் மாயா. இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் என சூழ்நிலையை மாற்றுவதற்காக டிரைவரிடம் மாயா வினாவினாள். இதோ கொஞ்ச நேரத்துல போயிடலாம் மேடம் என்று கண்களை கண்ணாடியிலிருந்து விரைவாக சாலையின் பக்கம் திருப்பினான். மாயா குழப்பத்துடனே வெளியில் பார்த்து கொண்டே வந்தாள். வழிகளில் கட்டிடங்கள் கடந்து மரங்கள் பரவ ஆரம்பித்தன. மக்கள் நடமாட்டம் சிறிது சிறிதாக குறைந்து இறுதியில் கண்ணுக்கெட்டும் தூரம் வரையில் மனித நடமாட்டமே இல்லாமல் போனது. பாதைகள் கரடுமுரடாக மாறத் தொடங்கியது. சூரியன் உதிக்காமலே மறைந்த நேரம் மேகங்களை சூழ்ந்து மழையின் தொடக்கமாக தூறல் சிதற ஆரம்பித்தது. பாதைகளில் உள்ள குழிகள் டாக்ஸியை மேலும் கீழும் குலுங்க செய்தது. என்ன, எப்படி அலாரம் அடிக்கும் போது தூங்குறேன்னு கேட்டுட்டு இப்ப இவ்வளவு குழுங்கள் இடையில கூட அழுங்காம தூங்குறாளே என ஸ்ரீயை பார்த்து மாயா சிரித்துக் கொண்டே மனதில் நினைத்தாள். அவள் நினைத்த அடுத்த நொடியிலே குழுங்களின் காரணமாக பதறி எடுத்து ஸ்ரீ எழுந்து விட்டாள். அதை கண்ட மாயா சிரித்துக் கொண்டே அவளை பார்த்தாள். ரெசார்ட்டுக்கு போயிட்டோமா என உறக்கம் கலைந்த நிலையில் கண்களை கசக்கிக் கொண்டே ஸ்ரீ கேட்டாள். இன்னும் முன்னால போன நம்ம ஃப்ரெண்ட்ஸோட வேனை கூட பார்க்கல என சலிப்புடன் கூறினாள் மாயா. அதை கேட்ட ஸ்ரீயின் தூக்கம் முழுவதுமாக கலைந்து அவளது மனதை திடீரென்று அச்சம் பற்றி கொண்டது. மாயாவால் ஸ்ரீயின் கண்களை கண்டே அவளது மனதில் ஏற்பட்ட பயத்தை உணர முடிந்தது. சீக்கிரமாவே இருட்டுச்சுல்ல, அண்ணா கொஞ்சம் வேகமா போங்க என ஸ்ரீயை பார்த்து கொண்டே அவளை ஆறுதல் படுத்துவதற்காக மாயா கூறினாள். எல்லாம் என் நேரம் மேம், நார்மலா போற ரோடா, ஏதோ சேஃப்டிக்காக பிளாக் பண்ணிருக்காங்க, அதான் வேற ரோட்ல போக வேண்டியதா இருக்கு என டிரைவர் டாக்ஸியினுள் லைட்டை ஆன் செய்துவிட்டு வேகத்தை சற்று அதிகப்படுத்தினான். அதே சமயம் ஸ்ரீயின் மனதில் பயமும் அதிகரித்தது. இருள் அனைத்து இடத்திலும் சூழ டாக்ஸியின் முன்புற விளக்கு தவிர வேறு எங்கிலும் வெளிச்சம் தென்படவில்லை. பாதைகள் நேரம் செல்ல செல்ல முரடாக மாறிக்கொண்டே வந்தது. அதே சமயம் ஸ்ரீயின் மனதில் பயம் அனைத்து வகையிலும் பற்றி கொள்ள மாயாவின் மனதோ குழப்பங்களால் நிறைந்திருந்தது. ஸ்ரீயின் பயத்தை அறிந்து கொண்ட மாயா ஒருவேளை அவள் தனது அருகில் இருந்தால் பயம் குறையும் என்ற எண்ணத்தில் குளிர ஆரம்பிக்கிறது என நடுவில் வைத்திருந்த அவளுடைய பேக்கை எடுத்து மடியில் வைத்துக் கொண்டாள். அந்த சமயம் அவர்களின் மனதை மேலும் திகில வைக்குமாறு டாக்ஸி தாறுமாறாக குலுங்கியது. ஸ்ரீயின் மனது பயத்தின் உச்சக்கட்டத்திற்கே சென்றது. ஸ்ரீ மிகவும் பதட்டத்துடன், ஆமா ரொம்ப குளிருது, மலைசாரல் வேற மேலப்படுது, விண்டோவை க்ளோஸ் பண்ணிடுற என விரைவாக டாக்ஸி விண்டோவை மூடிவிட்டு நடுவில் இருந்த அவளுடைய பையை எடுத்துவிட்டு மாயாவிற்கு பக்கத்தில் நகர்ந்து அவளை பார்த்தாள். மாயா ஸ்ரீயை பார்த்து புன்னகைத்து விட்டு அவளுடைய கைகளின் மேல் கை வைத்து அமைதிப்படுத்தினாள். சில வினாடிகள் எந்த ஒரு குழுங்களுமின்றி நிசப்தமாக கடக்க இருவரின் மனதும் சற்று அமைதி நிலைக்கு திரும்பின. இப்பொழுது மழை நன்றாக பெய்ய ஆரம்பித்தது. மீண்டும் தனது கை கடிகாரத்தை மாயா உற்று நோக்கினாள். கடிகாரத்தின் நிமிடமுள் 5 மணியில் இருந்து 2 நிமிடங்கள் சற்றே விலகியிருந்தது. மணி 5 தான் ஆகுதா என ஸ்ரீயை பார்த்து மாயா கேட்டாள். இல்லையே, மணி 7 போகுதே என ஸ்ரீ தனது கடிகாரத்தை பார்த்து கூறினாள். மாயா கையில் இருந்த கடிகாரத்தை கலட்டி ஒழுங்காக வேலை செய்கிறதா என சரி பார்த்தாள். இந்த வாட்சும் போச்சா என கைகளில் கடிகாரத்தை தட்டினாள். அச்சமயம் டாக்ஸி பெரிதாக குலுங்கவே அது மாயாவின் கையிலிருந்து நழுவி ஜன்னல் வழியாக வெளியே விழுந்தது. கைகளிலிருந்து நழுவி மறுகணமே ஸ்டாப் என கத்தினாள். உடனே டிரைவர் திடீரென பிரேக் அடித்து டாக்ஸியை நிறுத்தினான். இதனை சற்றும் எதிர்பாராத ஸ்ரீ மாயாவை அதிர்ச்சியுடன் பார்க்க, மாயா டிரைவர் இருக்கைக்கு மேலே முன்னே இருந்த சிறிய கண்ணாடியில் டிரைவரை பார்த்தாள். டிரைவர் எந்த ஒரு சலனமும் இன்றி கண்ணாடியில் அவர்களை பார்த்தான். மின்னல் பள்ளீரென்று மின்னவே இடியுடன் மழை பெய்யும் சத்தம் மட்டும் அவ்விடத்தை ஒரு நிமிடம் சூழ்ந்தது.
என்னாச்சு மேடம் என டிரைவர் அமைதியாக கேட்டான். ஒண்ணுமில்ல, என்னோட வாட்ச் கீழே விழுந்துருச்சு. அது என்னோட ஃபேவரட். ஒரு நிமிஷம் இங்க வெயிட் பண்ணீங்கன்னா நான் போய் அதை எடுத்துட்டு வந்துடுறேன் என்று மாயா டிரைவரையும் ஸ்ரீயையும் பார்த்து கேட்டுக்கொண்டாள். ஒன்னும் பிரச்சனை இல்லை மேடம், நீங்க போய் எடுங்க என்று கூறினான். நீ உன்னோட மொபைல கொடு, வெளியில இருட்டா இருக்கு, டார்ச் ஆன் பண்ணி பார்த்து எடுத்துட்டு வந்துடுறேன் என்று கையில் வைத்திருந்த ரெயின்கோட்டை அணிந்து கொண்டு டாக்ஸியின் கதவை திறக்க மாயா முற்பட்டாள். ஸ்ரீ ஒன்றும் கூறாமல் அதிர்ச்சியாக மாயாவையே பார்த்தாள். என்னாச்சு, சீக்கிரம் தா என்று ஸ்ரீயை மாயா உலுக்கினாள். விளையாடுறியா மாயா? இந்த இருட்டுல வெளியில போறேன்னு சொல்லுற, அதுவும் இது எந்த இடம்னு கூட தெரியல. அது மட்டும் இல்லாம என்று பதட்டத்துடன் கூறிக்கொண்டிருந்தவள் ஒரு நொடி நிறுத்தி டிரைவர் தான் பேசுவதை கேட்கிறானா என பார்த்துவிட்டு அவன் வேறு பக்கம் திரும்பியுடன் மெதுவாக மாயாவிற்கு மட்டும் கேட்குமாறு கூறினாள். அது மட்டும் இல்லாம இந்த டிரைவர் வேற ஒரு மாதிரி இருக்கான். இவனோட நடவடிக்கையே சரியில்லை. இவனை நம்பி நீ என்ன இங்கு விட்டுட்டு வெளியில போறியா? மாயாவும் அவள் அருகே நெருங்கி டிரைவருக்கு கேட்கவாது ஸ்ரீயிடம் பதிலளித்தாள். அதைத்தான் நானும் சொல்றேன். இந்த டிரைவர் ஒரு மாதிரி இருக்கான். நம்ம 2 பேருமே கீழே இறங்கிட்டோம்னா அவன் பாட்டுக்கு டாக்ஸி எடுத்துட்டானா நம்ம லக்கேஜ் எல்லாம் போயிரும். புரியுதா? அப்புறம் இந்த வழி தெரியாத இடத்துல ஒண்ணுமே கிடைக்காம பிரச்சனை ஆகிடும். சோ நீ இங்கேயே இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன் என்று கடைசி வார்த்தைகளை மட்டும் டிரைவருக்கு கேட்குமாறு கூறினாள். ஸ்ரீ தனது மொபைலில் டார்ச்சை ஆன் செய்து மாயாவின் கையில் கொடுத்தாள். மாயா அதை வாங்கி கொண்டு டாக்ஸியின் கதவை திறந்து கொண்டு வெளியே இறங்க முற்பட்டாள். அப்பொழுது ஸ்ரீ அவளது கையை பிடித்தாள். மாயா உடனே திரும்பி ஸ்ரீயை பார்த்தாள். வேற வாட்ச் வாங்கிக்கலாமே, என்னை விட முக்கியமா அந்த வாட்ச் என கண்ணிமைக்காமல் மாயாவை பார்த்து வினாவினாள் ஸ்ரீ. இப்ப என்னாச்சு? ஒரு வாட்ச் தான் எடுக்க போறேன், நீ ஏன் இவ்வளவு சீரியஸா என மாயா பேசிக் கொண்டிருக்கும் போதே ஸ்ரீ அவளை நிறுத்தி, ஏன்னா எனக்கு பயமா இருக்கு மாயா என்று மாயாவின் கையை இறுக்கமாக பிடித்தாள். பயப்படாதீங்க மேடம், அதான் நான் இருக்கேன்ல என்று கடைசி வார்த்தைகளை அழுத்தமாக கூறினான் டிரைவர். அதை கேட்டவுடன் ஸ்ரீயின் மனதில் பயம் மேலும் அதிகரித்தது. அவ்வளவு நேரம் மழையின் சத்தம் மட்டுமே கேட்டுக்கொண்டிருந்த ஸ்ரீக்கு மாயா அவளை விட்டு வெளியே சென்று டாக்ஸியின் கதவை மூடவும் அவளுடைய இதய துடிப்பின் சத்தம் மழையின் சத்தத்திற்கு மேலாக அவளுக்கு கேட்க ஆரம்பித்தது. மாயா அந்த கரடு முரடான பாதையில் இறங்கி நடக்க மெதுவாக கீழே கைபேசியின் டார்ச் வெளிச்சத்தை வைத்து பார்த்து கொண்டே நடக்க ஆரம்பித்தாள். ஸ்ரீ மாயா கதவை மூடியவுடனே பின்னால் திரும்பி கண்ணாடியின் வழியாக வெளியே பார்க்க முற்பட்டாள். ஆனா மழை மிகுதியாக பெய்து கொண்டிருந்ததால் மழைத்துளிகள் கண்ணாடியை மூடிக்கொண்டன. மாயா டாக்ஸி நிற்கும் இடத்திலிருந்து ஒரு 5 அடி தூரம் தள்ளி அவளுடைய வாட்சை கண்டுபிடித்தாள். மாயா கீழே குனிந்து மண்ணிலிருந்து அவளுடைய கை கடிகாரத்தை எடுத்து அதில் உள்ள சேற்றை தனது கைகளால் துடைத்துக் கொண்டே திரும்பினாள். இங்கே டாக்ஸியின் உள்ளே ஸ்ரீக்கு ஒரு புறம் வெளியில் மாயா இவ்வளவு நேரம் என்ன செய்கிறாள் என்ற படபடப்பு, மற்றொரு புறம் கண்ணாடி வழியாக தண்ணியை நோட்டமிட்டுக் கொண்டிருக்கும் டிரைவரை நினைத்து பதட்டம். மீண்டும் திரும்பி டாக்ஸியின் பின்புற கண்ணாடியின் வழியாக பார்க்க ஆரம்பித்தாள். அவளால் பொறுமை காக்க முடியவில்லை. ஜன்னலின் ஓரத்தில் வெளியே பார்த்து கொண்டே தலையை வெளியே காட்டாமல் உள்ளே இருந்து கொண்டே மாயா என்று கத்தினாள். ஆனால் மழையின் சத்தத்தில் அவளுடைய குரல் அவளுக்கே சரியாக கேட்கவில்லை. இந்த முறை பொறுமை காத்தது போதும் என்று டாக்ஸியின் கதவை திறப்பதற்காக கதவின் பிடியில் கை வைத்து மெதுவாக திறந்தாள். உடனே டாக்ஸியின் உள்புறம் எரிந்து கொண்டிருந்த விளக்கு அமர்ந்தது. வெளிச்சம் குறைந்த காரணத்தினாலும் என்னவோ அந்த இடம் முழுவதும் அமைதி நிரம்பி மழையின் சத்தம் அதிகமாக கேட்க ஆரம்பித்தது. ஸ்ரீக்கு அவளுடைய இதயம் மேலேறி குரல் வழிகள் துடிக்க ஆரம்பிப்பதை போன்று உணர்ந்தாள். கதவின் பிடியிலிருந்து கையை எடுத்து மெதுவாக தன் தலையை முன்புறம் டிரைவரை நோக்கி திருப்பினாள். டிரைவர் லைட்டுக்கு என்னாச்சு என பயத்துடன் ஆனால் அதை வெளிக்காட்டாமல் கேட்டாள் ஸ்ரீ. ஆனால் டிரைவரிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை. இருட்டில் கண்ணாடியில் அவனுடைய கண்கள் எங்கே என்று அவளால் காண முடியவில்லை. மழை திடீரென குறைந்து அந்த இடம் முழுவதும் அமைதி நிரம்பியது. டிரைவர் டிரைவர் இந்த முறை பயம் அவளின் குரல் நடுக்கமாக வெளியேறியது. ஆனால் முன்னே டிரைவர் இருப்பதற்கான அறிகுறியே இல்லாதது போல் அமைதியாக இருந்தது. இப்பொழுது ஸ்ரீக்கு அவளுடைய இதய துடிப்பின் சத்தம் மட்டுமே கேட்டது. முன்னே பார்த்து கொண்டே பெரிதாக எந்த ஒரு அசைவும் ஏற்படுத்தாமல் அவளது இடத்தில் இருந்து கொண்டே கதவின் பிடியில் கை வைத்து மெதுவாக நகர்ந்தாள். எந்த ஒரு சத்தமும் ஏற்படுத்திவிடக்கூடாது என்பதில் மிகவும் தெளிவாக நகர்ந்தாள். கீழே இறங்க காலை வெளியே வைக்கும் வேளையில் டாக்ஸி ஸ்டார்ட் ஆகும் சத்தம் கேட்டது. உடனே சட்டென்று முன்னே திரும்பினாள். மறுபுறம் மாயா சேற்றை துடைத்துக் கொண்டே திரும்பும் வேளையில் ஸ்ரீயின் கைபேசிக்கு அழைப்பு வந்தது. ஆனால் எடுப்பதற்கு முன்னே குறைவான சிக்னலின் காரணமாக அழைப்பு துண்டிக்கப்பட்டது. மாயா பெரிதாக பொருட்படுத்தாமல் கைபேசியை அமர்த்தும் நேரத்தில் அவளுடைய கண்கள் அதில் ஏற்கனவே 12 ஏற்கப்படாத அழைப்புகள் வந்திருப்பதை கண்டது. அதில் கடைசி 5 ஒரே எண்ணிலிருந்து வந்திருந்தது. மாயாவிற்கு குழப்பமாக இருந்தது. யாராக இருக்கும் என நினைத்துக் கொண்டிருந்த வேளையில் மீண்டும் அதே எண்ணிலிருந்து அழைப்பு வந்தது. இம்முறை மாயா உடனடியாக எடுத்து டாக்ஸியை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள். ஹலோ, யாரு?
மேடம் இல்ல, யாரும் என மறுபுறம் விட்டுவிட்டு யாரோ ஒரு நபர் பேசினார். அச்சமயம் ஸ்ரீ தன்னை அழைப்பது போன்ற சிறிதாக மாயாவின் காதில் மழையின் சத்தத்தையும் மீறி கேட்டது. மாயாவிற்கு கைபேசியில் ஒன்றும் விளங்காமல் ஹலோ ஹலோ ஒன்னும் விளங்கல, ஒரு நிமிஷம் என டாக்ஸிக்கு அருகில் வந்தாள். அப்பொழுது மாயாவின் பின்னே ஒரு சிறிய கல் வந்து முதுகில் பட்டது. யாரு என உடனே பின்னாடி திரும்பி பார்த்தாள் மாயா. ஆனால் அங்கு யாரும் இல்லை. ஒரு நொடி நின்று பார்த்துவிட்டு டாக்ஸியை நோக்கி திரும்பினாள். மீண்டும் அவளது முதுகில் ஒரு கல் பட்டது. இம்முறை கல் சற்று பெரிதாகவே இருக்கவே அது மாயாவிற்கு வலித்தது. கோபத்துடன் பின்னே திரும்பி டாக்ஸியை விட்டு விலகி ஒரு கையில் கைபேசியை வைத்துக் கொண்டு கல் வந்த திசையை நோக்கி நடந்தாள். யார் அது என்று கோபமாக சுற்றி முற்றிலும் பார்த்து கொண்டே கத்தினாள். மழை திடீரென்று குறைந்து அமைதி நிலவவே மரங்கள் அடர்ந்த பகுதியில் இரவு பூச்சிகளின் சத்தம் மட்டுமே கேட்டது. ஹலோ மேம், நான் பேசுறது கேக்குதா என கைபேசியில் பேசும் நபரின் சத்தம் தற்போது சிறிது தெளிவாக கேட்டது. சொல்லுங்க யாரு என்று சுற்றி இறுதியாக மீண்டும் ஒருமுறை பார்த்து கொண்டே டாக்ஸி இருக்கும் பக்கம் திரும்பினாள். மேம் சாரி மேம், எங்களோட டாக்ஸி சர்வீஸ் உங்களுக்கு கிடைக்காதுன்னு நினைச்சு வருந்துகிறோம் என்று அந்த நபர் கூறவே மெதுவாக நடந்து கொண்டிருந்த அவளது கால்கள் ஒரு நொடி அப்படியே உறைந்தன. என்ன சொன்னீங்க புரியல என்று குழப்பத்துடன் டாக்ஸியை பார்த்தாள். டாக்ஸியின் உள்ளே உள்ள விளக்கு அணைந்திருந்ததைக் கண்டு கைபேசியில் பேசிக்கொண்டே மெதுவாக டாக்ஸியை நோக்கி நடந்தாள். இல்ல மேடம், நீங்க காலையில 10 மணிக்கு புக் பண்ணியிருந்த எங்களோட டாக்ஸி சர்வீஸ் டெக்னிக்கல ப்ராப்ளம்னு உங்களோட இடத்துக்கு 10 மணிக்கு வர முடியல என்று அந்த நபர் கூறினார். இல்ல ஒன்னும் பிரச்சனை இல்லை, அதான் நீங்க வேற வண்டி எங்களுக்காக மாத்தி அனுப்பி விட்டுட்டீங்களே என மாயா சிறிது தயக்கத்துடன் 6 அடி தூரத்தில் நின்ற டாக்ஸியை பார்த்து கூறினாள். மன்னிக்கணும் மேம், நாங்க அந்த மாதிரி எந்த அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணல. எங்க சேவையை யாராவது மிஸ்யூஸ் பண்ணிருந்தா மன்னிச்சிருங்க மேம் என்று கூறவே மாயாவிற்கு ஒரு நொடி இதயம் நின்றது. கையிலிருந்த கைபேசி அதிர்ச்சியில் நழுவியது. அவளது அதிர்ச்சியை மேலும் அதிகரிக்கும் வகையில் டாக்ஸியின் இன்ஜின் ஆன் ஆகியது. மாயா மெதுவாக டாக்ஸியை நோக்கி நடக்க ஆரம்பித்து பின் வேகமாக அதை நோக்கி ஓடினாள். ஆனால் அதற்குள் அந்த டாக்ஸி அங்கிருந்து நகர ஆரம்பித்தது. ஸ்ரீ ஸ்ரீ என கத்திக்கொண்டே டாக்ஸியின் பின்னே ஓடினாள். இங்கு ஸ்ரீ டிரைவரிடம் டிரைவர் என்ன பண்றீங்க, மாய வழியில இருக்கா, நிறுத்துங்க நிறுத்துங்க என கத்தினாள். ஆனால் டிரைவரிடமிருந்தோ எந்த ஒரு பதிலும் வரவில்லை. மாறாக வண்டியின் வேகம் அதிகரித்து தாறுமாறாக குலுங்கியது. ஸ்ரீ ஜன்னல் வழியாக வெளியில் எட்டி மாயா மாயா என்று கத்தினாள். புலிகள் காரணமாக டாக்ஸியால் விரைவாக செல்ல முடியாதால் மாயாவள் டாக்ஸியை பார்த்து கொண்டே பின் ஓடி வர முடிந்தது. மாயாவோ முடிந்தவரை வேகமாக ஓடினாள். ஸ்ரீ டிரைவரின் கழுத்தை பின்னிலிருந்து இருக்கவே அவள் நிலை தடுமாறி டாக்ஸி கட்டுப்பாட்டை இழந்து ஒரு மரத்தில் பலமாக மோதி சுக்குநூறு ஆகியது. அங்கு மாயாவின் பின்னே அவள் ஓடிக்கொண்டிருந்த போது காலை நோக்கி பெரிய கல் ஒன்று பட்டது. உடனே மாயா கீழே விழுந்து நிலை குலைந்து மயக்கமடைந்தாள். நேரம் இருளோடு இருளாக கடந்து கொண்டிருந்தது. மின்னல் வெளிச்சம் பளிச்சென்று மின்னவே மறுநொடி இருள் சூழ்ந்து கொண்டது. மழை விட்டு விட்டு பெய்தது. ஒரு மிகப்பெரிய இடிச்சத்தம் மாயாவை மயக்கத்திலிருந்து எழுப்பியது. மாயா மெதுவாக தனது கண்களை திறந்தாள். மின்னல் பளிச்சென்று மின்னவே கண்களை படக்கென்று மூடினாள். தலையில் யாரோ பலமாக அடித்ததை போன்ற ஒரு உணர்வு. தலையை பிடித்துக் கொண்டே மெதுவாக எழுந்தாள். ஒரு நொடி அவளுக்கு என்ன நடந்ததென்றே புரியவில்லை. மாயா என்று ஸ்ரீ கடைசியாக கத்தியது மாயாவின் மனதில் திடீரென ஒலித்தது. மாயாவிற்கு உடனே இதய துடிப்பு அதிகமானது. ஸ்ரீ என கூறிக்கொண்டே வேகமாக எழ முற்பட்டாள். ஆனால் முழங்காலில் பலத்த காயம் ஏற்பட்டிருந்ததால் தடிக்கு கீழே விழுந்ததால் சுற்றி முற்றிலும் பார்த்தாள். அருகில் ஒரு நீல மரக்கிளை கிடந்தது. அதை எட்டி எடுத்து அதன் உதவியோடு எழுந்து நின்றாள். ஸ்ரீ என கத்தவே 4 புறங்களிலும் அவளுடைய ஓசையை எதிரொலித்ததை தவிர ஸ்ரீயிடமிருந்து எந்த சத்தமும் வரவில்லை. மாயாவின் மனதிலும் கடைசியாக பயம் எழ ஆரம்பித்தது. மெதுவாக ஒரு காலை தாங்கியபடியே ஸ்ரீ என கத்திக்கொண்டே நடந்தாள். 4 புறங்களிலும் கண்ணு கெட்டிய தூரம் வரை இருளாகவே இருந்தது. மாயாவின் கண்கள் அவள் மனதை எதிரொலிக்கும் விதமாக கலங்கின. திடீரென தூரத்தில் யாரோ ஏதோ முணுமுணுக்கும் சத்தம் கேட்டது. ஸ்ரீ நீயா என மாயா சத்தம் அந்த பக்கம் திரும்பி கத்தினாள். மீண்டும் முணுமுணுக்க சத்தம் மட்டுமே கேட்டது. எல்லாம் நேரம் என்று முதலில் மாயா அவ்வார்த்தைகளை உணரவில்லை. ஆனால் 2வது முறையாக கேட்டபோது அது ஆணின் குரல் என்பதை அறிந்தாள். ஒருவேளை அது டிரைவரா இருக்குமோ என எண்ணி சத்தம் அந்த திசையை நோக்கி நடந்தாள். அந்நேரம் ஒரு மரத்தின் பின்புறம் புகை வருவதை உணர்ந்தாள். மெதுவாக ஒவ்வொரு அடியாக அந்த மரத்தை நோக்கி எடுத்து வைத்தாள். அவள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு நொடிக்கும் அவளுடைய இதய துடிப்பு ஒரு படி அதிகரித்து கொண்டே சென்றது. மெதுவாக மரத்தின் பின்னே சென்று பார்த்தாள். அங்கே அவர்கள் வந்த டாக்ஸி குப்பை போல் நொறுங்கி கிடப்பதை பார்த்த மறுகணம் மாயாவின் கண்களிலிருந்து முதல் துளி கண்ணீர் வடிந்தது. மனதை திடப்படுத்திக் கொண்டே டாக்ஸியின் அருகே சென்று டிரைவரின் அருகே உள்ள நொறுங்கிய ஜன்னல் கண்ணாடியின் வழியே உற்று பார்த்தாள். அங்கு அந்த டிரைவர் தலையிலும் கழுத்திலும் பலத்த காயத்துடன் உயிர் போகும் நிலையில் மயங்கி கிடந்தான். அதை கண்ட மாயா மறுகணமே அந்த டாக்ஸியிலிருந்து விலகும் நோக்கில்
பின்னே நகர்ந்து கீழே விழுந்தாள். அவளுடைய இதயம் அவளின் வயிற்றுக்கும் குரலவழிக்கும் மாறி மாறி துடித்தது. தனது கைகளால் கத்திவிடலாம் இருக்க வாயை பித்திக் கொண்டாள். அவளுடைய கைகள் நடுங்க ஆரம்பித்தன. ஒரு கணம் அவள் என்ன செய்வதென்று அறியாமல் திகைத்தாள். டிரைவரின் பின்னால் ஸ்ரீயின் நிலைமை என்னவென்று நினைக்க நினைக்க இதயம் வாயின் வழியாக வெளியே வந்து விழுவதைப் போல உணர்ந்தாள். மெதுவாக எழுந்து மீண்டும் டாக்ஸியின் அருகே சென்று ஸ்ரீ அமர்ந்திருந்த பக்கத்தில் உள்ள டாக்ஸி கதவின் பிடியில் கை வைத்தாள். அவளால் அந்த டாக்ஸியின் பிடிகளை பிடித்து திறக்கவும் முடியவில்லை. அதிலிருந்து கையை எடுக்கவும் முடியவில்லை. நிற்காமல் படபடவென்று துடித்துக் கொண்டிருந்த இதயம் மொத்தமாக நின்றுவிடும் போல் இருந்தது. கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டே மெதுவாக டாக்ஸியின் கதவை திறந்தாள் மாயா. உள்ளே தலையில் காயத்துடன் மயக்கமுற்ற நிலையில் ஏதோ முணுமுணுத்தாள் ஸ்ரீ. மாயா பெருமூச்சு விட்டு ஸ்ரீயை அணைத்துக் கொண்டு புன்னகைத்தாள். ஸ்ரீ, உனக்கு ஒன்றும் ஆகலல்ல? நான் ஒரு செகண்ட். ஆனால் ஸ்ரீயோ மயக்க நிலையில் மீண்டும் திரும்ப திரும்ப அந்த 2 வார்த்தைகளை முணுமுணுத்தாள். எல்லாம் நேரம் என்று. மாயாவின் முகத்தில் தோன்றிய சந்தோஷம் அந்த வார்த்தைகளை கேட்டவுடன் உடனே மறந்தது. ஸ்ரீ ஸ்ரீ என்று ஸ்ரீயை உலுக்கினாள் மாயா. ஆனால் ஸ்ரீ தற்போது முற்றிலும் மயக்கமடைந்தாள். உடனே மாயா ஸ்ரீயை டாக்ஸியிலிருந்து வெளியே இழுத்து அருகில் இருந்த மரத்தின் அடியில் சாய்த்தாள். வேகமாக எழுந்து அவர்கள் தங்களுடன் எடுத்து வந்த பையில் தண்ணீர் பாட்டிலை தேடி எடுத்தாள். கையில் சிறிது தண்ணீரை ஊற்றி அதை ஸ்ரீயின் முகத்தில் தெளித்து பின் அவளை உலுக்கினாள். ஸ்ரீ ஸ்ரீ என்று. ஸ்ரீயின் கண்கள் மெதுவாக அசைந்தன. அவளது முகத்தில் சிடுசிடுப்புடன் கூடிய பாவனைகள் தோன்றி பின் மெதுவாக கண்ணை திறந்தாள். ஸ்ரீ, ஆர் யூ ஆல்ரைட் என மாயா அக்கறையுடன் வினாவினாள். ஸ்ரீ தலையை பிடித்துக் கொண்டு, தலை ரொம்ப வலிக்குது, என்ன நடந்தது ஒண்ணுமே புரியல என்று கூறினாள். சில நொடி அமைதிக்கு பின் மாயா ஸ்ரீயிடம் டாக்ஸியில் நடந்ததை வினாவினாள். என்ன ஆச்சு? ஏன் அந்த டாக்ஸி டிரைவர் இந்த மாதிரி நடந்தான்? தெரியல, நான் தான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன்ல, அவனோட பார்வையே சரியில்லை. என்ன டாக்ஸி ஏஜென்சி வச்சு நடத்துறாங்க, இந்த மாதிரி டிரைவர்லாம் தேவையா என ஸ்ரீ கோபத்துடன் கூறினாள். மாயா ஒன்றும் கூறாமல் ஸ்ரீயையே பார்த்தாள். என்ன இப்படி அமைதியா பார்த்தா என்ன அர்த்தம் என்று ஸ்ரீ ஒன்றும் புரியாதவளாய் கேட்டா. மாயா சிறிது தயக்கத்துடன் பேச ஆரம்பித்தாள். நம்ம வந்த டாக்ஸி நீ புக் பண்ணதே இல்ல. ஸ்ரீ அதிர்ச்சியுடன் மாயாவை பார்த்தாள். ஸ்ரீயை பார்த்து கீழும் மேலும் அசைந்தாள். பின்பு நடந்ததையெல்லாம் கூறி தெளிவுபடுத்தினாள். ஸ்ரீ தனது தலையில் கையை வைத்து குனிந்தாள். பின்பு சட்டென்று தலையை உயர்த்தி, அந்த டிரைவர் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணணும், எங்கே அவன் விட்டுட்டு ஓடிட்டானா என்று சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டே கேட்டாள். ஆனால் மாயா இல்லை என்பது போல் வலதை மிருதமாக தலையை அசைத்தாள். பின்னர் டாக்ஸிலையா என்று கேட்டுக்கொண்டே கோபமாக எழுந்து டாக்ஸியின் அருகே சென்றாள். ஆனால் ஸ்ரீ டாக்ஸினுள் பார்ப்பதற்குள் மாயா அவளின் கையை பிடித்து தடுத்தாள். ஸ்ரீ ஒன்றும் புரியாதவளாய் மாயை குழப்பத்துடன் பார்த்தாள். ஸ்ரீ என்று தயக்கத்துடன் ஸ்ரீயை பார்த்தாள் மாயா. மாயா, டிரைவர் எங்க உள்ளதானே இருக்கான் என்று ஸ்ரீ கேட்டாள். ஆமா, ஆனா என்று மாயா தயங்கினாள். ஆனா என்று குழப்பத்துடன் மாயாவின் அருகில் வந்தாள் ஸ்ரீ. ஸ்ரீ மாயாவின் கண்களை பார்த்தாள். அதில் குழப்பத்தை விட பயமே அதிகம் இருப்பதை உணர்ந்தாள். என்ன சொல்வதென்று தெரியாமல் ஒன்றும் கூறாமல் நின்றாள். சொல்லு மாயா, ஆனா என்ன என்று மாயாவை உலுக்கினாள் ஸ்ரீ. அந்த டிரைவர் இன்னும் கொஞ்ச நேரத்துல செத்துருவான், உயிருக்கு போராடிட்டு இருக்கான், அவன் பொழைக்க வாய்ப்பே இல்லை என்று போட்டு உடைத்தாள் மாயா. அதை கேட்ட ஸ்ரீ சட்டென்று விரைந்து ஓடி டாக்ஸி ஜன்னல் வழியாக டிரைவரை பார்த்துவிட்டு அதிர்ச்சியில் அப்படியே கீழே உட்கார்ந்தாள். போச்சு, நல்லா மாட்டிக்கிட்டோம் என்று ஸ்ரீ அழுக ஆரம்பித்தாள். மாயா ஸ்ரீயின் அருகே முழங்கால்களை மடக்கி தரையில் அமர்ந்தாள். இப்போ என்னாச்சுன்னு அழுகிற என்று ஸ்ரீயின் தோளில் கை வைத்தாள் மாயா. என்னாச்சா? மாயா, உனக்கு கண்ணு தெரியுதானே? சுத்தி பாரு, எங்க பார்த்தாலும் மரம் மட்டும்தான் தெரியுது. இப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கோம்னு கூட தெரியல. அதுவும் மணி, கையில் உள்ள கை கடிகாரத்தை பார்த்துட்டு நைட்டு 10 ஆகுது என பதட்டத்துடன் கூறினாள் ஸ்ரீ. ரிலாக்ஸ், ஒன்னும் பிரச்சனை இல்லை, வீட்டுக்கு கால் பண்ணி சொல்லுவோம், அவங்க வர்ற வர இங்க இருப்போம், அப்படி இல்லைன்னா நம்மளே தேடி இந்த ஸ்பாட்டுக்கு ஆள் வரும் என்று டாக்ஸியை பார்த்தபடி கூறினாள் மாயா. ஸ்ரீ ஒன்றும் புரியாதவளாய், ஆள் வருமா? யார் வருவாங்க இந்த நைட்ல என கேட்டாள். மாயா ஒரு நொடி அமைதியாக இருந்துவிட்டு பின் போர் ஆரம்பித்தாள். இவன் ஒருத்த இல்ல, இவனுக்கு பின்னால ஒரு கேங் இருக்க மாதிரி தெரியுது. நான் டாக்ஸிக்கு பக்கத்துல வந்தப்போ யாரோ என் பின்னால கல்ல தூக்கி வீசினாங்க. சோ என் கெஸ் படி பார்த்தா அவங்க இவனை காப்பாத்த எப்படியும் இங்க வருவாங்க. அப்போ நமக்கு சேஃப் இல்லையே என்று ஸ்ரீ பயத்துடன் கூறினாள். அதுக்குள்ளாக நம்ம இங்கிருந்து போயிடலாம், கவலைப்படாத என்று மாயா ஸ்ரீயை ஆறுதல் படுத்தினாள். மாயாவும் ஸ்ரீயாவும் எழுந்து டாக்ஸியின் கதவை திறந்து டாக்ஸியின் உட்புறம் உள்ளே உள்ள விளக்கை ஆன் செய்து அவர்கள் தங்களுடன் வைத்திருந்த கைப்பைகளை வெளியே எடுத்தனர். எடுத்த மறுகணமே ஸ்ரீ எரிந்த விளக்கை அமர்த்தினாள்.
ஏன் லைட் ஆஃப் பண்ண என மாயா குழப்பத்துடன் ஸ்ரீயை வினாவினாள். இல்ல, எனக்கு அந்த டிரைவரை பார்க்க பார்க்க பயமா இருக்கு என்று அவள் மனதில் உள்ள பயத்தை மாயாவிடம் கூறினாள். அதன் பின் மாயா ஸ்ரீயின் கேமரா பேக்கை வாங்கி உள்ளே உள்ள அவளது மொபைலை எடுத்து ஆன் செய்தாள். ஆனால் அவள் ஏற்கனவே அதை வெகு நேரம் உபயோகப்படுத்தியிருந்ததால் மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆகி இருந்தது. டோட்டலி வேஸ்ட் என்று மாயா அவளுடைய மொபைலை ஸ்ரீயிடம் காட்டினாள். பவர் பேங்க் எடுத்து வைக்கலையா என்று ஸ்ரீயை பார்த்து மாயா கேட்டாள். ஐயோ, இப்பதான் ஞாபகம் வருது, எடுக்க மறந்துட்டேன் என்று கவலையுடன் கூறினாள் ஸ்ரீ. சரி, என்னோட மொபைலை செக் பண்றேன், வெயிட், என்னோட மொபைல் எங்க மாயா என்று மாயாவிடம் அவருடைய மொபைலை பற்றி கேட்டாள் ஸ்ரீ. அப்பொழுதுதான் மாயாவுக்கு நடந்த குழப்பங்களில் அந்த இடத்திலேயே ஸ்ரீயின் கைபேசி தவறிவிட்டது நினைவுக்கு வந்தது. தயங்கிக் கொண்டே கூறினாள், நான் அதை அங்கேயே மிஸ் பண்ணிட்டேன் ஸ்ரீ என்று. அதை கேட்ட ஸ்ரீ அதிர்ச்சியாக ஒன்றும் கூறாமல் மாயாவையே பார்த்தாள். மாயாவிற்கு ஸ்ரீயின் அதிர்ச்சி புரிந்தது. இப்போது அவர்கள் வழி தெரியாத இடத்தில் யாருமின்றி இறந்து கொண்டிருக்கும் ஒரு மனிதருடன் தனித்து விடப்பட்டிருக்கிறார்கள். உதவிக்கு அழைக்க தற்போது கைபேசியும் இல்லை. ஸ்ரீயின் கைபேசியை தேடி எடுக்கலாம் என நினைத்தாலும் பெய்த மழையில் இந்நேரம் அது ஒன்று பாழாகி இருக்கும், இல்லையெனில் சேற்றில் புதைந்து இருக்கும். நடுக்காட்டில் நள்ளிரவு நெருங்கிக் கொண்டிருக்கும் வேளையில் என்ன செய்வது அறியாது திகைத்தனர். அந்த டிரைவர் கிட்ட ஏதாவது மொபைல் இருக்கான பார்ப்போம் என்று மாயாவிற்கு திடீரென மனதில் உதிக்க உடனே எழுந்து டாக்ஸியின் முன்புறம் நுழைந்தாள். உள்ளே டிரைவர் எந்த ஒரு அசைவும் இன்றி கிடந்தான். உடனே மாயா அவன் குரல் வழியில் கையை வைத்து துடிப்பு உள்ளதா என பார்த்தாள். ஆனால் அவனுடைய உடலில் உயிர் இருப்பதற்கான எந்த அறிகுறியும் இல்லை. உடனே சட்டென்று திரும்பி ஸ்ரீயை பார்த்தாள் மாயா. என்னாச்சு மாயா என்று அரண்டு போய் நின்றாள் ஸ்ரீ. மாயா ஒன்றும் கூறாமல் அவன் கழுத்தில் இருந்து கையை எடுத்துவிட்டு தலையை வலது மிருதமாக அசைத்தாள். மாயாவின் சையை புரிந்து கொண்ட ஸ்ரீ தனது இரு கைகளையும் வாய்மேல் வைத்து மூடினாள். உடனே டாக்ஸிலிருந்து வெளியேறி தரையில் தடுக்கி விழுந்து அழ ஆரம்பித்தாள். மாயாவும் டாக்ஸிலிருந்து வெளியே வந்து, ஸ்ரீ இப்படி என்னன்னுமே சொல்லாம அழுதா என்ன அர்த்தம் என்று ஸ்ரீக்கு அருகே சென்று அவளின் தோளில் கை வைத்தாள். ஸ்ரீ அழுது கொண்டே மாயாவை பார்த்து, நான் ஒருத்தனை கொலை பண்ணிட்டேன் என்று கூறினாள். அவன் செத்ததுக்கு உனக்கும் என்ன இருக்கு, நீ எப்படி அவனை கொலை பண்ணன்னு சொல்ற என்று கேட்டாள். நான் மட்டும் அவனோட கழுத்தை நெரிக்காம இருந்திருந்தானா அவன் இந்நேரம் மரத்துல மோதி இருந்திருக்க மாட்டான், இப்படியெல்லாம் ஆகியிருந்திருக்காது என்று அழுது கொண்டே புலம்பினாள் ஸ்ரீ. அறிவில்லாம பேசாத ஸ்ரீ, அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. அது மட்டும் இல்லாம நீ அப்படி பண்ணாம இருந்ததுன்னா உன் உயிருக்கே நேரம் உத்தரவாதம் இருந்திருக்காது. சோ இந்த மாதிரி எல்லாம் திங்க் பண்ணாம இங்க இருந்து எப்படி தப்பிக்கிறங்கிறத ஃபர்ஸ்ட் பார்ப்போம் என்று ஸ்ரீயை எழச் சொல்லி மாயா அவளுடைய கையை நீட்டினாள். ஸ்ரீ மாயாவின் கையை பிடித்து விட்டு கண்களை துடைத்துக் கொண்டே அவளது எழுந்து நின்றாள். மீண்டும் மாயா டாக்ஸியில் சென்று டிரைவரின் சட்டை பையினுள் பார்த்தாள். உள்ளே பழைய நோக்கிய மொபைல் ஒன்று இருந்தது. வேகமாக அதை வெளியே எடுத்து இருவரும் டாக்ஸியின் வெளியே வந்தனர். அதில் ஒரு திறந்து பார்க்காத குறுஞ்செய்தி வந்திருந்தது. மாயா உடனே அதை திறந்து பார்த்தாள். ஒருவேளை இவனுக்கு பின்னால் ஒரு கூட்டணி இருந்தால் அவர்களிடமிருந்து வந்திருக்க வேண்டும் என்று நினைத்து ஸ்ரீயும் அருகில் நின்று மாயா அதை திறந்து வாசிப்பதை பார்த்து கொண்டிருந்தாள். அதில், டே, இதான் கரெக்ட் டைம், இன்னொரு பொண்ணை வெளியவே விட்டுட்டு உள்ள இருக்க ஒரு பொண்ணை தூக்கிட்டு வந்துரு, ஒண்ணுமே இல்லாததுக்கு ஒண்ணு இருக்கதே போதும் என்று இருந்தது. நான் தான் சொன்னேன்ல என்று கைபேசியை பார்த்து கொண்டவாறே கூறினாள் மாயா. என்ன என்று ஒன்றும் விளங்காதவளை கேட்டா ஸ்ரீ. அதான் நான் சொன்னேன்ல, இவனுக்கு பின்னால ஒரு கேங் இருக்குன்னு. அவன் கேங்ல இருந்து அனுப்பியிருக்க மெசேஜ பாரு, இவன் எல்லாத்தையும் அவங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டே இருந்திருக்கான், அவங்க சொல்ல சொல்ல செஞ்சிருக்கான் என்று ஸ்ரீயிடம் அந்த குறுஞ்செய்தியை காட்டினாள் மாயா. முதலில் அதை வாசித்து விட்டு, கரெக்ட், இவனுக்கெல்லாம் பாவம் பார்த்திருக்கவே கூடாது என்று கூறிக்கொண்டிருந்தவள் திடீரென்று அமைதியானாள். அவளுடைய முகத்தில் ஒரு அச்சம் தோன்றியது. என்னாச்சு ஸ்ரீ என்று மாயா வினவ, ஸ்ரீ ஒன்றும் கூறாமல் அதிர்ச்சியாக மாயாவை பார்த்தாள். அவங்க சொல்ல சொல்லதான் இவங்க செஞ்சானா என்று ஸ்ரீ மாயாவை பார்த்து கேட்டாள். அப்படித்தானே நான் உன்கிட்ட சொன்னேன், அதுக்கு எதுக்கு இவ்வளவு ஷாக் ஆகுற என்று புரியாமல் கேட்டாள் மாயா. இந்த மெசேஜ இப்பதான் ஓபன் பண்ணியே பாக்குறோம், அப்புறம் எப்படி அவன் முன்னாலேயே அவங்க அனுப்பின மெசேஜ பார்க்காமலே வண்டி எடுத்திருக்கான் என்று ஸ்ரீ கேட்க, மாயாவின் மனதிலும் அப்பொழுதுதான் இந்த சந்தேகம் உதித்தது. ஆனால் இருவருக்கும் அதற்கான விடை தெரியவில்லை. சரி, இப்போ அதெல்லாம் ப்ளீஸ் யோசிக்க டைம் இல்ல, டக்குன்னு வீட்டுக்கு கால் பண்ணு என்று ஸ்ரீயிடம் கையிலிருந்த கைபேசியை கொடுத்தாள். உடனே ஸ்ரீ அதை வாங்கி வேகமாக அவளுடைய அம்மாவின் எண்ணை டயல் செய்தாள். என ரிங் ஆகி கொண்டே இருந்தது. ஆனால் மறுமுனையில் யாருமே எடுக்கவில்லை. மீண்டும் டயல் செய்தாள், பதில் ஏதும் வரவில்லை. அப்பாவின் எண்ணிற்கு டயல் செய்தாள், ஆனால் அப்பொழுதும் யாரும் எடுத்தப்படவில்லை. என்னாச்சு என்று மாயா ஸ்ரீயை பார்த்து வினாவினாள். யாரும் எடுக்க மாட்டாங்க என்று காதிலிருந்து கைபேசி எடுத்தாள் ஸ்ரீ. நீங்க கொடு, நான் எங்க வீட்டுக்கு ட்ரை பண்ணி பாக்குறேன் என்று மாயா ஸ்ரீயிடம் இருந்து கைபேசியை வாங்கினாள். அந்நேரம் அந்த கைபேசி கோரியனிலிருந்து அழைப்பு வந்தது. மாயாவும் ஸ்ரீயும் ஒருவரை ஒருவர் குழப்பத்துடன் பார்த்து கொண்டனர். பின் மாயா மெதுவாக அழைப்பை ஏற்றி காதில் வைத்தாள்.
மறுமுனையில் உள்ளவர் யாரென்று அறிந்து கொள்ளும் நோக்கில் இவள் ஒன்றும் கூறாமல் அமைதியாக இருந்தாள். அங்கு இருக்காதீங்க என்று பதட்டத்துடன் மறுமுனையிலிருந்து ஒரு பலவீனமான குரல். ஹலோ, யாரு என்று ஒன்றும் புரியாதவளாய் வினாவினாள் மாயா. ஸ்ரீ அருகில் இருந்து கொண்டு என்ன என்பது போல் சைகை செய்தாள். மாயா அவளிடம் ஒன்றும் கூறாமல் வெயிட் என்பதை போல் கையை காட்டினாள். உடனே அங்கிருந்து போயிருங்க, அங்கு இருக்காதீங்க என்று மீண்டும் கைபேசியிலும் வந்த குரல். அங்க அங்க என்று கூறிக்கொண்டிருக்கும் போது திடீரென அமைதி. ஹலோ ஹலோ என்ற மாயா அதிர்ச்சியுடன் கைபேசியில் கையில் எடுத்து பார்த்தாள். அழைப்பு துண்டிக்கப்பட்டது. ஒன்றும் புரியாதவளாய் ஸ்ரீடம் ஏதோ கூற வந்தாள் மாயா. ஆனா அதற்குள் திடீரென்று ஒரு சத்தம் அவர்கள் இருவரையும் திசை திருப்ப செய்தது. தெரியல, சத்தம் இந்த பக்கம் இருந்துதான் வந்துச்சு, வா போய் பார்க்கலாம் என்று சிறிதும் யோசிக்காமல் டாக்ஸிலிருந்து விலகி ஸ்ரீயின் கையை பிடித்திழுத்து கொண்டு சத்தம் வந்த திசையை நோக்கி கைபேசியின் டார்ச் உதவியுடன் மாயா சென்றாள். டார்ச்சின் உதவியுடன் சுற்றி முற்றிலும் இருவரும் தேடினர். ஆனால் ஒன்றும் தென்படவே இல்லை. திடீரென ஸ்ரீயின் கண்கள் ஏதோ தட்டுப்பட்டது. உடனே ஸ்ரீ மாயா என்று கத்தினாள். மாயா சட்டென்று டார்ச்சின் ஒளியை ஸ்ரீயின் கால்களில் படுமாறு திருப்பினாள். இருவரும் அந்த காட்சியை பார்த்துவிட்டு வெளவெளுத்து போயினர். ஒரு வாலிபன் உடலில் பல காயங்களுடன் தலையில் ரத்தம் வடிய சிதைந்து கிடந்தான். ஸ்ரீ மாயாவின் கையை பிடித்து கொண்டு, வா, இங்கிருந்து போயிடலாம், இதுக்கு மேலே இந்த இடத்துல இருந்தா அவ்வளவுதான், என்னால ஹெல்ப் கிடைக்குமான்னு வெயிட் பண்ண முடியாது என்று அவளை இழுத்தாள். ஆனால் மாயாவின் கால்களோ நின்ற இடத்திலிருந்து நகரவில்லை. நீ என்னாச்சு, சீக்கிரம் வா என்றாள் ஸ்ரீ. ஒரு நிமிஷம் இரு என்று கூறிக்கொண்டே குனிந்து அவனது மூக்கின் அருகே கையை நீட்டினாள். அவனுடைய கையில் அவனது மூச்சு காற்று தீண்டவில்லை. உடனே அவனை சோதனையிட்டாள். அவன் யார் என்பதற்கான அடையாளம் எதுவும் தெரியவில்லை. அவனுடைய இடது கையில் ஒரு ஸ்மார்ட் போன் இருந்தது. அதை எடுத்து ஆன் செய்து பார்த்தால் மாயா. மொபைலின் முகப்பில் அவனுடைய படம் இருந்தது. உடனே கால் லாக்கிற்கு சென்று கடைசியாக அவன் பேசிய எண்ணை தொடர்பு கொண்டாள் மாயா. கிர் கிர் என்று அழைப்பு சென்றது. உடனே மாயாவின் கையில் உள்ள அந்த டிரைவரின் கைபேசிக்கு அழைப்பு வந்தது. அப்போ கடைசியா என்கிட்ட பேசினது இவன்தானா என்று அழைப்பை துண்டித்தாள் மாயா. இவனா, என்ன சொன்னான் என்று ஸ்ரீ மேலும் பயத்துடன் வினாவினாள். அங்க இருக்காதீங்க, உடனே போயிருங்கன்னு சொன்னான். வேற என்னமோ சொல்ல வந்தான். ஆனா என மாயா நிறுத்தினாள். ஆனா என்ன என்று ஸ்ரீ குழம்பினாள். ஆனா அதுக்குள்ள கால் கட் ஆயிடுச்சு, இங்க வந்து பார்த்தா செத்து கிடக்குறான் என்று லேசாக கூறினாள். அவ்வளவுதான், போதும். ஸ்ரீக்கு தூக்கி வாரி போட்டது. இதுக்கு மேல இனி வரலன்னா இங்கே இருந்து சாக வேண்டியதான் என்றாள் ஸ்ரீ. சரி சரி வா, நம்ம பேக் எடுத்துக்கிட்டு போயிடலாம் என்று 2 மொபைல்களையும் கையில் எடுத்துக்கொண்டு ஆளுக்கு ஒரு மொபைலை டார்ச்சை ஆன் செய்து கொண்டு டாக்ஸியை நோக்கி நடந்தனர். முதலில் டாக்ஸியை நெருங்கிய ஸ்ரீக்கு அதிர்ச்சியின் கண்கள் வெளியே பிடுங்கின. மாயா என்று கத்தினாள். மெதுவாக பின்னே வந்து கொண்டிருந்த மாயா ஸ்ரீ என கத்தவும் டாக்ஸியை நோக்கி ஓடினாள். அங்கு சென்று பார்த்தால் டாக்ஸியின் கதவு திறந்திருந்தது. உள்ளே அவர்களின் பை எதுவும் இல்லை. அதற்கு மேலான அதிர்ச்சியாக உள்ளே இறந்து போய் கிடந்த டிரைவரும் இல்லை. மாயாவும் ஸ்ரீயையும் குழப்பத்துடன் பார்க்க ஸ்ரீ பயத்துடன் மாயாவை பார்த்தாள். செத்தவன் எப்படி வெளியில போயிருப்பான், அதுவும் நம்ம பேக்கையும் எடுத்துக்கிட்டு என்று ஸ்ரீ மாயாவுடன் பயத்துடன் கேட்டாள். ஏய், அறிவு மாதிரி பேசாத, செத்தவன் எப்படி தன்னால வெளியில போவான் என்று மாயா குழம்பினாள். எனக்கு இங்க என்ன நடந்ததுன்னே புரியல ஸ்ரீ என்று மாயா அமைதியாக ஸ்ரீயை பார்த்து கூறினாள். ஸ்ரீயின் புருவங்கள் ஒரு சேர சாதாரண நிலையிலிருந்து மேலே உயர்ந்தன. அவளது கண்கள் விரிவடைந்தன. என்னாச்சு ஸ்ரீ என்று மாயா ஸ்ரீயை பார்த்தாள். ஸ்ரீ கண்ணிமைக்காமல் நின்றாள். அப்பொழுதுதான் ஸ்ரீயின் கண்கள் தனக்கு பின்னால் எதையோ பார்ப்பதை போன்று உணர்ந்தாள் மாயா. உடனே மெதுவாக திரும்பி பார்த்தாள். பின்னே 5 அடி தூரத்தில் உள்ள மரத்தருகே ஒரு ஆண் உருவம் நின்றது. ஒரு கையில் நீளமாக ஒரு கம்பு போன்று பிடித்திருந்தான். கம்பின் முனை மரத்தின் பின்னே மறைந்திருந்தது. மற்றொரு கையில் ஒரு தீப்பந்தம் இருந்தது. யாரு என்று மாயா கேட்டுக்கொண்டே ஒரு அடி முன்னே வைத்தாள். ஆனால் அந்த உருவத்திடமிருந்து எந்த பதிலோ அசைவோ இல்லை. ஹலோ, உங்களைத்தான் என்று மாயா தனது விரல்களை சொடுக்கிக் கொண்டே முன்னே சென்றாள். அந்த உருவம் தனது கையில் உள்ள தீப்பந்தத்தை அதன் முகத்திற்கு அருகில் கொண்டு வந்தது. தீயின் வெளிச்சத்தில் ரத்தம் வடிய முகம் சிதைந்து சற்று முன்னே இறந்து கிடந்த அந்த வாலிபன் நின்றான். மாயாவிற்கு தூக்கி வாரி போட்டது. அதை கண்டவுடனே அவளது கால்கள் விரைவாக பின்னே நகர்ந்தன. அவளால் சற்றும் அதை நம்ப இயலவில்லை. சற்று முன்னே இறந்து கிடந்தவன் எப்படி உயிரோடு இருக்கிறான் என்று அவளின் அதிர்ச்சியை மேலும் அதிகரிக்கும் வகையில் அந்த வாலிபன் தனது இன்னொரு கையில் வைத்திருந்த கம்பை உயர்த்தினான். கம்பின் முனை மரத்தின் பின்னே இருந்து வெளிவரும் வரை இருவரும் அறியவில்லை அது ஒரு சுத்தியல் என்று. அதை கண்ட மாயா மெதுவாக பெரிதாக அசைவை ஏற்படுத்தாமல் ஸ்ரீயின் அருகில் சென்று அவள் கையை பிடித்தாள். இப்பொழுது அந்த உருவம் அவர்களை நோக்கி நகர்ந்து வர ஆரம்பித்தது. இருவரும் செய்வதறியாது ஒருவர் கையை மற்றவர் பற்றி கொண்டு பின்னோக்கி ஓடினர். இருவரும் பின்னே திரும்பி பார்த்து கொண்டே ஓடினர். அந்த உருவம் தற்போது அவர்களை நோக்கி வேகமாக ஓடி வர ஆரம்பித்தது. இருவரும் இயன்ற அளவு வேகமாக ஓடினர். மூச்சரித்தது. கால்கள் நடுங்க ஆரம்பித்தது.
மீண்டும் மாயா பின்னே திரும்பி பார்த்தாள். அந்த உருவம் திடீரென நின்றது. அதை கண்ட மாயா ஸ்ரீயின் கைகளை பிடித்து ஓடுவதை தடுத்தாள். இருவருக்கும் ஒன்றும் புரியவில்லை. மீண்டும் அந்த தீப்பந்தத்தை முகத்தின் அருகே கொண்டு சென்றான் அவன். மாயாவிற்கு ஒன்றும் புரியவில்லை. அவர்களை பார்த்து சிரித்துவிட்டு பின்வாங்கினான். இருவரும் ஒருவரை ஒருவர் ஒன்றும் புரியாமல் பார்த்தனர். எல்லாம் நேரம் என்று மெதுவாக ஒரு குரல். அக்குரலை கேட்ட அடுத்த கணம் மாயாவின் கண்கள் விரிந்தன. மெதுவாக இருவரும் தலையை திருப்பினர். அவர்களின் முன்னே ஒரு உருவம், அதுவும் நன்றாக தெரிந்த உருவம். கழுத்தில் ரத்தம் வடிய சிரித்துக் கொண்டே நின்றான் டிரைவர். ஸ்ரீ உடனே சட்டென்று அவனை தள்ளிவிட்டு பின் சென்றாள். அவனது சட்டையினுள் இருந்து ஒரு புத்தகம் கீழே விழுந்தது. இருவரும் வேறு வழியின்றி நன்றாக மாட்டிக்கொண்டதை உணர்ந்தனர். இறந்தவன் எப்படி உயிரோட வந்தான் என்ற புதிர் மாயாவின் மனதை போட்டு குழப்ப, மறுபுறம் ஸ்ரீக்கு இதயம் உடல் முழுவதும் துடித்தது. கோரமாக அவர்களை பார்த்து சிரித்துக்கொண்டு அந்த புத்தகத்தை எடுப்பதற்காக குனிந்தான். இதான் சரியான நேரம் என்று இருவரும் ஏற்கனவே வந்த திசையை நோக்கி ஓடினர். எங்கே ஓடுகிறோம்? ஏன் இவன் துரத்துகிறான்? ஏற்கனவே துரத்தியவன் எங்கே என்று பல குழப்பங்களுடன் இருவரும் ஓடினர். திடீரென பின்னே இருந்து மாயாவின் காலில் ஏதோ ஒரு பெரிய கல் தாக்கியது போல் உணர்ந்தாள். உடனே நிலை குலைந்து கீழே விழுந்தாள். அதே இடம், அதே உணர்வு. ஏற்கனவே டாக்ஸியை துரைத்து கொண்டு வரும்போது காலில் இதே இடத்தில் தான் பின்னே இருந்து ஏதோ தாக்கியது. கல் என்று நினைத்தாள். அது கல் இல்லை, புத்தகம். திடீரென கீழே விழுந்த மாயாவை கண்ட ஸ்ரீ ஓடுவதை நிறுத்தி மாயாவை எழ வைக்க முற்பட்டாள். நீ போ ஸ்ரீ என்று மாயா ஸ்ரீயை வேகப்படுத்தினாள். உன்னை விட்டுட்டா, கோவப்படுத்தாத, சீக்கிரம் ஏழு என்று மாயாவின் கைகளை பிடித்து அவளை தூக்கினாள் ஸ்ரீ. ஆனால் அதற்குள் அந்த டிரைவர் அவர்கள் இருக்கும் இடத்தை வந்தடைந்தான். இப்போது அவனது கையில் அந்த வாலிபன் வைத்திருந்த சுத்தியல் இருந்தது. இருவரும் உடலும் உறைந்து நின்றன. எல்லாம் நேரம் என்று கூறிக்கொண்டே சுத்தியலை மாயாவை நோக்கி ஓங்கினான். மாயா கண்களை இறுக்கமாக மூடினாள். மாயாவின் தலையில் ஓங்கி சுத்தியலை வைத்து அடிக்க முற்பட்டான். ஸ்டாப் என்று ஸ்ரீ உரக்க கத்தினாள். டாக்ஸி சடன் பிரேக் அடித்து நின்றது. கனவும் கலைந்தது. மாயா பட்டென்று விழித்தாள். அறையில் ஸ்ரீ மாயாவை அதிர்ச்சியாக பார்த்தாள். முன்னே கண்ணாடியின் வழியாக டிரைவர் இருவரையும் பார்த்தான். மாயாவிற்கு என்ன நடக்கிறது என்றும் ஒன்றும் புரியவில்லை. சற்று முன் வரை அவள் கண்முன் இருந்த சூழலில் எதுவும் இப்போது அவள் முன் இல்லை. அப்பொழுதுதான் புரிந்தது அவள் டாக்ஸியில் போய்க் கொண்டிருக்கும் போது தூங்கிக் கொண்டே கனவு கண்டிருக்கிறாள் என்று. உடனே அவளுடைய கை கடிகாரம் அவளுக்கு ஞாபகம் வந்தது. சற்றென்று கையை பார்த்தாள். கையில் கடிகாரம் இருந்தது. அப்பொழுதுதான் அவளுக்கு மூச்சே வந்தது. பெருமூச்சு விட்டாள். என்னாச்சு மாயா, ஏதோ கனவு கண்டியா என்று ஸ்ரீ அவளது தோளில் கை வைத்தாள். மாயா அவளது கை கால்களை தொட்டு பார்த்தாள். எந்த ஒரு காயமும் இல்லை. கனவில் அவள் உடலில் ஏற்பட்ட தாக்கம் ஏதேனும் நிஜத்தில் இருக்குமானால் அவள் இதய துடிப்பு மட்டுமே. அதுவும் ஸ்ரீயின் சிரித்த முகத்தை பார்க்கவும் சீராகி கொண்டே வந்தது. இல்ல, ஒண்ணும் இல்ல. ஆமா, ஏன் ஸ்டாப்னு கத்துன என்று மாயா ஸ்ரீயை பார்த்து கேட்டாள். நம்ம ஃப்ரெண்ட்ஸோட வேனை பார்த்தாச்சு, அவங்க அதை நிக்கிறாங்க, வா கிளம்பலாம் என்று பேக்கை எடுத்துக்கொண்டு வெளியில் இறங்க முற்பட்டாள். மாயா இன்னும் அந்த பயங்கரமான கனவில் இருந்து மீளவில்லை. குழப்பத்துடன் பேக்கை எடுத்துக்கொண்டு டாக்ஸியின் கதவை திறக்க முற்படும் போது அவளது காலில் ஏதோ தட்டுப்பட்டது. தலையை சற்றே தாழ்த்தி பார்த்தாள். அவளது கண்கள் விரிந்தது. அவள் கனவில் கண்ட அதே புத்தகம் போலிருந்தது. கீழே குனிந்து புத்தகத்தில் கை வைத்தாள். அதைவிட பெரிய அதிர்ச்சி டிரைவரின் காலுக்கடியில் நீண்ட பிடியுடன் ஒரு பெரிய சுத்தியல். சட்டென்று புத்தகத்தை எடுத்துக்கொண்டு எழுந்தாள். கண்ணாடியில் அந்த டிரைவர் அவளையே பார்த்தான். எவ்வளவு வேகமாக அந்த டாக்ஸிலிருந்து வெளியேற முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக வெளியேறினாள். அவசர அவசரமாக வெளியேறியதில் அவளுடைய கை கடிகாரம் டாக்ஸினுள்ளே உள்ள பிடியில் மாட்டி கீழே விழுந்தது. மண்ணில் விழுந்த கடிகாரம் குழப்பமாக எடுத்து துடைத்துவிட்டு கையில் மாட்டுவதற்கு முன் அவளுடைய கண்களுக்கு மீண்டும் ஒரு அதிர்ச்சி. அவளுடைய கை கடிகாரத்தை பார்த்து கொண்டு நின்றாள். மாயா, சீக்கிரமா, லக்கேஜ் எல்லாத்தையும் வேனுக்கு சேஞ்ச் பண்ணியாச்சு என்று ஸ்ரீ வேனுக்கு அருகில் நின்று கொண்டு அழைத்தாள். மாயா அந்த புத்தகத்தை எடுத்துக்கொண்டு வேக வேகமாக திரும்பி பார்க்காமல் வேனை நோக்கி நடந்தாள். இருவரும் உள்ளே போய் அமர்ந்தனர். மாயா ஜன்னல் அருகே அமர்ந்தாள். ஒரே ஆடலும் பாடலுமாக இருந்தது. எல்லாரும் சிரித்து பேசிக்கொண்டே வந்தனர். ஆனால் மாயாவின் மனம் ஏதோ ஒரு ஊசலாடி கொண்டிருந்தது. கையில் வைத்திருந்த கடிகாரத்தை மீண்டும் ஒரு முறை பார்த்தாள். அவளால் அவளுடைய கண்களை நம்ப முடியவில்லை. கடிகாரத்தில் மணி 5 மணியிலிருந்து நிமிடமுள் 2 நிமிடம் சற்று விலகியிருந்தது. ஆம், அனைத்தும் குழப்பங்களும் தொடங்கிய அதே நேரம். அவள் கனவில் கண்ட அதே நேரம். சிறிதும் யோசிக்காமல் அந்த கடிகாரத்தை ஜன்னல் வழியே வெளியே தூக்கி வீசினாள். கடிகாரத்தை மட்டுமல்ல, அதில் உள்ள நேரத்தையும் விட்டு விலகும் பொருட்டு. அப்பொழுதுதான் அவள் டாக்ஸியில் கண்டெடுத்த அந்த புத்தகம் ஞாபகம் வந்தது. புத்தகத்தின் முன்புற அட்டையை வாசித்தாள்.
நேரம் என்றிருந்தது. ஒரு நிமிடம் மாயா உறைந்து போனாள். மாயாவின் வித்தியாசமான செயல்பாட்டை உணர்ந்த ஸ்ரீ தொலைவில் இருந்து கொண்டே என்னாச்சு என்பது போல் சைகை செய்தாள். மாயா சிறிதாக புன்னகைத்துக் கொண்டே இங்கே வா என்பது போல் கையை ஆட்டி அழைத்தாள். ஸ்ரீ அருகில் வந்து அமர்ந்தாள். மாயா ஒன்றும் கூறாமல் சிரித்துவிட்டு ஸ்ரீயின் கன்னத்தில் முத்தமிட்டா. ஹா, திடீர்னு என்ன? நான் ஒன்னும் பண்ணலையே என்று ஸ்ரீ சிரித்தாள். நிறுத்தினதுக்கு என்று மாயா புன்னகைத்தாள். ஏதோ உன் கனவையா என்று ஒன்றும் புரியாமல் ஸ்ரீ சிரித்தாள். இல்ல, டாக்ஸியா என்று கூறிவிட்டு மாயா அந்த புத்தகத்தை திறந்து வாசிக்க தொடங்கினாள். ஸ்ரீ ஒன்றும் புரியாமல் மாயாவையே பார்த்தாள். நன்றி. இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி டிஃப்ரெண்டான ஸ்டோரி பார்க்கணும்னா நம்ம வாய்ஸ் ஆப் கேலக்ஸியா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. பாய்.